ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகாராஜிக்கு ஜெய். குருவர்களால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது பார்த்துட்டிங்கன்னா, ஒரு அற்புதமான காலம் இது. ஸ்வர்ண சரஸ்வதி சக்தி நாள் அப்படின்ட்டு இதுக்கு ஒரு விசேஷமான திருப்பெயர் உண்டு. ஸ்வர்ண சரஸ்வதி அப்படின்ட்டு ஒரு அற்புதமான திருநாளாக இதை வாத்தியார் குறிப்பிட்டு சொல்வார். இது வாத்தியார் 2016 மே மாதம் அப்போது இந்த மாதிரி வந்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவிட்டம் ப்ளஸ் நவமி இந்த நாட்கள் வரும்பொழுது அது ஸ்வர்ண சரஸ்வதி சக்தி நாள் அப்படின்ட்டு வாத்தியார் அதை விசேஷமாக குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுபோல் இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த 2026 இந்த மே மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா பகல் 3 மணிக்கு மேலே 3:08 நினைக்கிறேன், அதுக்கு மேலே நவமி திதி ஆரம்பமாகிடும். இந்த நவமி திதியோட காலையிலேருந்தே உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் அவிட்டமும் தான் இருக்கும். ஸோ ஞாயிற்றுக்கிழமை அவிட்டம் ப்ளஸ் பகல் 3 மணிக்கு மேலே இந்த நவமி திதி வந்துடும். ஸோ அப்போது அதே மாதிரி இதுவும் ஒரு ஸ்வர்ண சரஸ்வதி சக்தி திருநாளாக அது அமைஞ்சிரும். இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை அவிட்டம் ப்ளஸ் நவமி சேர்ந்ததுன்னா அது இந்த மாதிரி இந்த மே 10ஆம் தேதி பகல் 3 மணிக்கு மேலே சேருது. அப்போது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த டைமிங்கே பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு புத ஓரையில் தான் அந்த நவமி இது எல்லாமே சேர்ந்துருக்கும். ஸோ அது இன்னும் நம்ம கூடுதல் சிறப்பு. அதாவது ஒரு பகல் ஒரு 3:08க்கு மேலே இருந்து ஒரு 4 மணிக்குள்ளே ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ இருக்கும். பிரணோதேவி சரஸ்வதின்ட்டு ஒரு சின்ன 2 வரி துதி, அது கலைவாணியோட துதி. அது தமிழ்லேயும் உங்களுக்கு 4 வரி இருக்கும். இந்த 2 துதியும் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அந்த 1 ஹவர் கண்டிப்பாக குழந்தைங்க, வீட்டில் இருக்கிறவங்க, பெரியவங்க எல்லாருமே சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா மிகப்பெரிய ஒரு நல்ல அறிவு, நல்ல புத்தி இதெல்லாம் ஏற்படுவதற்கு இது மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும். இந்த மாதிரி சில குறிப்பிட்ட காலங்களில் நம்ம பண்ணக்கூடிய பூஜைகள் இது பொதுவாக வாத்தியார் மாதிரி பெரியவங்க சித்தர்கள் சொல்கிற விஷயத்தில் இன்னொரு கூடுதலாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்தாச்சுன்னா, ஜோதிட ரீதியாகவும் இப்போ அட் ப்ரெசண்ட் என்ன ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்னா, இந்த புத பகவானும் சூரிய பகவானும் ஏக ராசியில் இருக்காங்க, அதாவது மேஷத்துலேயே இருக்காங்க. அது ஒரு புதாதித்ய யோகத்தையும் தருது. ஸோ அப்போ கூடுதலாக இன்னமும் நமக்கு வாத்தியார் சொன்ன விஷயத்தை நம்ம அந்த நேரத்தில் குறிப்பாக அந்த டைமிங்கில் பண்ணும்போது நிச்சயமாக அதோட பலன்கள் பன்மடங்காக நமக்கு கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக குழந்தைங்களில் இந்த கல்வி மாணவர்கள் எல்லாருக்குமே நிச்சயமாக வேணும். ஏன்னா அவங்களுக்கு நல்லறிவு இந்த கல்வி பருவத்திலேயே இருந்து கிடச்சதுனா தான் இந்த குழந்தைங்கள பற்றின கவலை பெற்றவங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஓம்.